ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாருங்க. கும்பசோரை பாருங்க, என்ன அழகா வளர்த்து பாருங்க. மொத்தம் கும்பசோரையே பார்த்தீங்கன்னா ஒரு 4 செடி போட்டிருக்கிறேங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கும்பசோரை தாங்க எப்படி விளையுதுன்னு பார்க்கலான்னுட்டு தரையில் இந்த பக்கம் 2 வச்சிருக்கிறேங்க, அந்த பக்கம் 2 இருக்குதுங்க. மொத்தம் 4 செடி இருக்குதுங்க. வாங்க மறுபடியும் பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பகல் பாருங்க, நல்லா வந்து பழம் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. விதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பழங்க. விதைக்கு வேண்டிய இது வந்து நல்லா பழுக்கட்டுன்னு விட்றதா இருக்குதுங்க. பாருங்க, அருமையான பழம். வாங்க அடுத்து பாருங்க. கொடி உருளையும் பாருங்க, சூப்பராக ஏறி போகுது பாருங்க மேலே. இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்பி பிடிச்சிருச்சிங்க. உங்களுக்குலாம் இது வந்து தனியாக ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க. நீட்ட சொரை, குண்டு சொரை எல்லாமே நல்லா வளர்ந்து வருதுங்க. கார்டன் அப்டேட் வந்து கூடி சீக்கிரத்தில் கொடுக்குறேங்க. வாங்க அந்த பக்கம் பீக்கங்காரோட பார்க்கலாம். பீக்கங்காவும் பாருங்க, ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா நல்லா காயாயிடுதுங்க. நேற்று தாங்க இதெல்லாம் அந்த பிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பண்ணி விட்டோங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டா காயாயிடுதுங்க. கொடி வந்து முடிய தருவே வந்துடுச்சுங்க. இதை எடுத்துட்டு வேற கொடி தாங்க போடணும். பாருங்க, புள்ளங்காய்க்கும் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டோங்க, காயாயிடுச்சு பாருங்க. வாங்க மாடிக்கு போகலாம். பாருங்க திராட்சை கொத்து பாருங்க, எவ்வளோ சூப்பராக கொத்து கொத்தா தொங்குது பாருங்க. உங்களுக்கு இது ஒரு அப்டேட் தனியாக கொடுக்குறேங்க, ஏன்னா இது மேலே ஏறி உங்களுக்கு வீடியோ எடுக்கணுங்க. வாங்க மாடிக்கு போகலாம். பாருங்க, ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா அந்த பாருங்க நல்லா பாருங்க பிஞ்சாயிடுது. ஆடிப்பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் கொடுத்துருக்குறேங்க. இந்த அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போக்கி பார்த்தீங்கன்னா ரூ. 500 மேலே வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியாக போயிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. அதாவது நான் வந்து தலைக்கு வந்து ஒரு சீரம் ரெடி பண்ணேங்க. அது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, நல்லா பலன் கொடுக்குதுங்க. அதாவது நான் 1 வருஷமாக யூஸ் பண்ணி எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை நிறுத்தி, அதுக்கப்புறம் அது அக்கம் பக்கம் எல்லாம் கேட்குற அளவுக்கு என்னுடைய முடி வளர்ந்ததுனால, நான் இப்படி தான் பண்ணுறேன், நான் இப்படி செய்கிறேன்னு சொன்னதுனால, இப்போ அவங்களுமே இப்போ கேட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சரி இது ஏன் நீங்கள் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, நீங்கள் மட்டும் தடவுறீங்க அப்படின்னு கேட்டதுனால, நான் வந்து இப்போ இதை வந்து பிஸ்னஸுக்கு கொண்டு வரேங்க. வேணுன்றவங்க சீரம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போதைக்கு லிமிட்டட் ஸ்டாக்காக தாங்க நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இப்போ ஒரு ஆளுக்கு 100 எம்எல் மட்டும் இப்போதைக்கு நான் வந்து டெலிவரி பண்ணிட்டு வரேங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்குதுன்றதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது எஃபெக்டாக இருக்குங்க. அதை எதுக்கு நான் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, அதை நான் 1 வருஷமாக ட்ரை பண்ணிவிட்டு என் முடி பார்த்திங்கன்னா எவ்வளோ முடி கொட்டுங்க. அப்பா என்னால் அது சொல்லி மாளாதுன்னுவாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து முடிய விற்கிற அளவுக்கே போயிட்டுங்க. அந்த அளவுக்கு முடி கொட்டிடுச்சுங்க. இப்போ வந்து எனக்கு 1 வருஷமாக பார்த்திங்கன்னா நல்ல முடி இடுப்பு கீழே போயிட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த எஃபெக்டாக இருக்குது. நான் தயாரித்த அந்த சீரமாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், ஆயிலுமே நானே ரெடி பண்ணி வச்சுக்குவேங்க. அப்புறம் ஷாம்பு நானே ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அந்த மாதிரி இப்போ ஹேர் பேக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கலரிங்க்கு பதிலாக இப்போ நான் ஹேர் பேக்குமே நானே ரெடி பண்ணி என் தலைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நானே யூஸ் பண்ணி என்னுடைய முடிக்கு நான் வந்து இப்போ அழகாக பராமரிச்சுட்டு வரேங்க. அந்த அளவுக்கு இப்போ வந்து எனக்கு அதில் ஒரு புரிதலும் இருக்குதுங்க. இப்போ எப்படி நான் வந்து என்னுடைய கார்டனில் நான் வந்து காய்கள்லாம் நானே அறுவடை பண்ணி வீட்டு தேவைக்கு நான் வந்து சமைச்சு சாப்பிட்றனோ, அதே மாதிரி என்னுடைய உடம்பையும் என்னுடைய ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்கு வேண்டி நான் வந்து இப்போ இதையுமே வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ விற்பனைக்கு சீரம் மட்டும் இப்போதைக்கு நான் வந்து போட்டிருக்கிறேங்க. வேணுன்றவங்க திங்கட்கிழமை வீடியோ கொடுக்குறேங்க, பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு இதே நம்பர் தாங்க. விதைக்கு கொடுத்த நம்பர்லேயே தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு அந்த சீரம் வருங்க. வேணுன்றவங்க அதில் புக் பண்ணிக்கலாங்க. பெரிய குண்டு கத்திரிக்காய் இருந்துச்சு, எலி சாப்பிட்டு போயிடுச்சா? இப்போ எலி தொந்தரவு வேறு ஜாஸ்தியாக இருக்குதுங்க. நல்ல ஒரு பெரிய குண்டு கத்திரிக்காய் பார்த்துருந்தாங்க அவங்க, அதை காணும். இல்லைங்க, நல்லா பெருசாக இருந்துச்சு. நேற்று தான் எடுத்து விட்டுட்டு போனேன், காணும். இதுங்க கடிச்சு சாப்பிட்டுக்குது பாருங்க. பாருங்க, காம்பை காட்டு. இங்கே பாருங்க எப்படி எலி சாப்பிட்டு இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிறது நல்லா பெரிய கத்திரிக்காய். எலி கொஞ்சம் வருதுங்க மாடிக்கு.
கத்திரிக்காய் செடிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் லிக்விட் தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானதுங்க. வேறு எதுவுமே இதுக்கு தேவைப்படாதுங்க. பூ எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னாவே போதுமானதுங்க. குண்டு பவானிங்க. இது பழுத்துருச்சு. அப்படியே பிஞ்சு அதாவது பிஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துல இருக்குதான்னு அப்படியே செக் பண்ணிக்கலாங்க செடியை. இல்லைன்னா காய் பார்த்தீங்கன்னா சொத்துல வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். கத்திரிக்காய் செடியை பற்றி தாங்க நிறைய பேர் நல்லா கமெண்ட் கொடுக்குறீங்க. ஆனால் வளர்க்கறதுல இதுதாங்க ஈஸி. ஆனால் நீங்கள் வளர்க்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்னு கேட்குற அளவுக்கு இருக்குதுங்க. பிங்க் வால் கத்திரியும் பாருங்க. பிங்க் வால் கத்திரிங்க இங்கே பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே விதைக்கே விட்டுட்டுங்க எல்லா கத்திரியும். அப்படியே நீள நிலமா செடி அப்புறம் எப்படி தொங்கிட்டு பாருங்க. பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காங்க. காய் இங்கே தொங்கிட்டு இருந்துச்சுங்க. இதையும் சாப்பிட்டு போட்டுக்கிட்டு பாருங்க. இதுங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் இருந்ததுங்க. 2 கத்திரிக்காய் இருந்தது. 2மே சாப்பிட்டு போயிட்டு. என்ன விதைக்கே விட முடியாது போலக்கு. எலி வந்து நல்லா கத்திரிக்காய் சாப்பிட பழகிடுச்சுங்க. இங்கே பாருங்க. அடடா 4 கத்திரிக்காய் இருந்ததுங்க. 4மே சாப்பிட்டு போயிட்டு. சரி வாங்க அந்த பக்கம். இந்த பக்கமே இருக்கு. அதான் விதைக்கி விட்டுருக்கேன். அது எலிக்கிட்ட இருந்து அதை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கணும். என்ன பண்றதோ ஒன்றும் புரியல. எலி வந்து விட்டு வைக்கிற மாதிரி தெரியல. பூனை இருக்குதுங்க. ஆனால் பூனை இருந்தாலுமே எலியை ஒன்றும் பண்ணுறதை காணோம். 2ம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சோ என்னவோ தெரியல. நீ கத்திரிக்காய் தானே சாப்பிட்ற, சாப்பிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு எலி வந்து இன்னும் பண்ணுறதை காணுங்க. பூனை ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க 2 பேரும். அப்படிதான் சொல்லணும். பாருங்க மைசூர் பச்சை வால் கத்திரி. இது இளஞ்செடிங்க. இப்போதான் ஃபஸ்ட்டு காய் வைக்கிது. விதைக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வெயிட்டுக்கு தாங்காத அப்படியே கீழே சாஞ்சு போயிருக்கு. பெங்களூர் பச்சை வரி கத்திரிக்காங்க. வாங்க அந்த பக்கம் போயிடலாம். பாருங்க கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்படியே வீடியோ போட்டுன்னு அப்படியே சாப்பிட்டுக்கிறதுங்க. அதுக்கு வேண்டியதை விட்டுட்டுங்க. இன்னைக்கு ஒரு 2 காய் சாப்பிட்லாம். நம்ம இந்த கொத்தவரங்காயும் கோவக்காயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குதுங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காய் 4 காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. கால் வலி வராதுங்க. அதுக்கு வேண்டி சாப்பிட்றதுங்க. வாங்க பாருங்க ப்ளூபெர்ரி பழம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரினே வருதுங்க. மல்பெர்ரி பழம் பார்த்தீங்கன்னா குருவிக்கிட்ட வந்து தப்பிச்சிட்டு இருக்குதுங்க. பழம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. பைட்லேயும் இருக்குதுங்க. கட்டிங்ஸ் வேணுனாலும் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். வேணும்னா வாங்கிக்கலாங்க. வாங்க வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம். வெண்டைக்காயும் அதே மாதிரி தாங்க. காலையில் வந்து இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க எனக்கு. இந்த பூ கூட அப்படியே காயாகவே கீழே உலாத இருக்குது பாருங்க. இந்த பக்கம் ஃபேஸ்புக்கு ஐடி இருக்குதுங்க. வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணலாங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க பாருங்க. பாருங்க ஊதா நீளம் பாருங்க எவ்வளோ சூப்பராக காய் வச்சிருக்குது பாருங்க.
பேபி பார்பில்லாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கத்திரிக்காங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க கலர். காய் பாருங்க கலர். கலர் தாங்க இதில் ஹைலைட்டே. கார்டன் வீடியோ போட்டுருக்குறேங்க. என்னென்ன கார்டனில் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன். பாருங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதும் தெரியுங்க. நீங்களும் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்குங்க. கொத்து கத்திரி. பிஞ்சா இருக்கு. கத்திரிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக ஃபார்ம் பண்ணிட்டேங்க இப்போ எடுத்து. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்செடி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டுங்க. கத்திரிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அடுக்கி விட்டுருக்குறேங்க. லிக்விட் தண்ணி தாங்க இப்போ காய் பறிச்சுட்டு லிக்விட் தண்ணி கொடுக்குற வீடியோ தாங்க எடுக்கணும். ஏன்னா லிக்விட் தண்ணியை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் அந்த வீடியோ தான் எடுக்கணும். காய் பறிச்சுட்டு தான் சரி லிக்விட் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் தாங்க கீழே இறங்கணும். இன்னுமே டவுட் அதை கேட்டே தாங்க இருக்கீங்க. நானும் வீடியோ கொடுத்துட்டே தாங்க இருக்கேன். ஆனால் அதை பார்க்க மாட்டேன்றீங்க. லிக்விட் தண்ணி கொடுத்தீங்கன்னா காய் நீங்களும் இந்த மாதிரி பறிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய். அதை தாங்க ஊற்றணும். காய் ஒரு தடவை நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே உங்களுக்கு வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் காய்க்கு வந்துடுங்க அறுவடைக்கு. அறுவடை எடுக்கிறதுக்கு காரணம் அதுதாங்க. ஏன்னா உடனேக்கு உடனே செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்துடுதுங்க. இளநீட்டு கத்திரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டா கூட முச்சிக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா இலசாவே பறிச்சுக்கலாம். நம்மளுடைய மாடியில் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வரவு. பாருங்க இந்த மாதிரி சொத்துலாம் இருந்தால் பிஞ்சிலே கிள்ளி போட்டுருங்க. இல்லைன்னா வீணா அடுத்த காய்க்கு அந்த சொத்தில் வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா மைசூர் வால் கத்திரிங்க. இதுலையுமே கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. இது விதைக்கி விட்டுட்டுங்க. இது ஒன்று மட்டும் பறிச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றணும். இது இதான் விதைக்கி விட்டுட்டேன். டபுள் கலர் கத்திரிக்காங்க. இந்த கத்திரிக்காய்னா அவ்வளோ அழகுங்க பார்க்க. கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. நம்ம அறுவடை பண்ணிட்டு நம்ம வந்து லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் காய்க்கு வந்துடுதுங்க. ஆனால் அதுவே நம்ம பண்ணாத லிக்விட் தண்ணி கொடுத்தோம்னா இருக்கிற காய் முத்தி போயிடுதுங்க. அதுக்கு வேண்டிதான் சரி காயை பறிச்சுட்டு கொடுத்துர்லான்ட்டு கொடுக்குறேங்க. அது இங்கே ஒரு மைசூர் வால் கத்திரி இருக்கு. கீழே வந்துருச்சா? கொத்தா அப்படியே வச்சிருக்குது பாருங்க. ஒரே கொத்துல 6 காய்ங்க. அதான் 2 காய் கட் பண்ணுறேங்க. காய் நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா அந்த மற்ற காய் வரத்துக்கு லேட் ஆகுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டாதாங்க சட்டு சட்டுன்னு காய் வருது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்திரிக்காய் அறுவடை தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டுங்க. பாருங்க இந்த ரகம் வந்து விதைக்கு நான் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி விதைக்கி விட்டுட்டுங்க. ஆரம்பத்திலே விதைக்கி விட்டோம்னா கொஞ்சம் கத்திரிக்காய் கிடைக்கிறது கஷ்டமாக போயிடுதுங்க. ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம கேட்லாக்கில் விதை போடணுன்னா நம்ம விட்டு தாங்க ஆகணும். கீழே வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க கத்திரிக்காய். செடி வந்து பார்க்காத போயிடுச்சு. பிஞ்சா இருக்குது. செதப்பட்டு கத்திரிக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் வைக்குதுங்க. வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம். வாங்க அரைக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெருசாகிறத மட்டும் கட் பண்ணுறேங்க. விட்டா பூச்சி வந்துடும் போல இருக்குது. இது ஒன்றுமே நம்ம வந்து விளையிறோம் அப்படின்னா இயற்கை முறையில் விளையிறதுனால கொஞ்சம் இந்த பூச்சிகளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக போயிடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா பார்த்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கணுங்க.
சாரணக்கீரை, பருப்பு கீரை, எல்லா கீரையும் இதுலேயே வந்துருச்சுங்க. பாருங்கள், சிகப்பு பீட்ரூட் கீரையும் பார்த்தீங்கன்னா விதை போட்டு விட்டோங்க. என்ன அழகாக முளைச்சி வருது பாருங்கள். அப்படியே மாற்றி மாற்றி போட்டே இருப்பேங்க. டைம் கிடைக்கும் போது போட்டே இருக்கிறது தாங்க எனக்கு வேலை. வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு கீரை வேணுன்றதுனால அப்பப்போ போட்டுனே இருக்கிறது தாங்க. அங்கே 2 கத்திரிக்காய் விட்டுட்டுருக்குறேங்க. வாங்க அதையும் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து பார்த்தோம்னா தாங்க நல்லா தொங்குறது நல்லா தெரியுது. புட்டா எலி சாப்பிட்டு போயிடுங்க. அதுக்கு வேண்டி பறிச்சுட்டுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். தட்டு பாருங்க, சூப்பராக பாருங்க. இத்தாலியன் பிளாக் பியூட்டி, சதைப்பட்டு கத்திரிக்காய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டி வால் கத்திரிக்காய். இது 3 ரகமும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய கிடச்சிருக்குது பாருங்க இன்னைக்கு. நல்லா ஒரு பெரிய தட்டுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ அளவுக்கு வருங்க இதுவே. பாருங்க, அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா மைசூர் பச்சை வால் கத்திரி, வெள்ளநீட்டு கத்திரி, பிங்க் வால் கத்திரியும் ஊதா வால் கத்திரியும் இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. அதாவது கீழே உழுதுங்க கத்திரிக்காய். தட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கீழே விழுற அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பச்சை வரி கத்திரிக்காய், டபுள் கலர் கத்திரிக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாளுங்க, நீலக்குண்டு, கொத்து குண்டு கத்திரிக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்க. சூப்பரான கத்திரிக்காய்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 தட்டு ரப்பிடுச்சுங்க. இது ஒரு பெரிய கத்திரிக்காய் அறுவடைங்க. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா பீக்கங்காங்க. பீக்கங்காய், வெள்ளைப்பாகல், அரைக்கரைங்க. சூப்பரான அறுவடை. இது ஒரு மெகா கத்திரிக்காய் அறுவடைங்க. அடுத்த வீடியோ திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.